10 வருடங்களாக காதலித்து கர்ப்பமாகிவிட்டு திருமணம் என்றவுடன் விலகிச் சென்ற காதலன் மீது இளம்பெண் ஒருவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்து தர்ணாவில் ஈடுபட்டார். காவல் நிலைய வளாகத்தில் இளம்பெண்ணால் ஏற்பட்ட சலசலப்பு குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள மூங்கில்விளை பகுதியைச் சேர்ந்தவர் சந்தோஷ். கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை போரூரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் கடந்த 2014ஆம் ஆண்டு மதுரை அண்ணா நகரை சேர்ந்த இளம்பெண்ணிடமிருந்து ராங் நம்பரிலிருந்து அழைப்பு வந்தது. மறுமுனையில் பேசுபவர் பெண் என்பதை அறிந்தவர் மெல்ல மெல்ல பேச்சு கொடுத்து காதல் வலையில் விழுந்தார். இதனையடுத்து காதலனின் அன்பில் ஊறி திளைத்தவர் காதலன் வசித்து வந்த பகுதி அருகாமையில் விடுதியில் தங்கி வேலை பார்த்தார். அப்போது இருவரும் அடிக்கடி சந்தித்து நெருங்கி பழகினர். இதனால் அந்த பெண் 2 முறை கர்ப்பமாகி கருவையும் கலைத்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே சந்தோஷிடம் தன்னை எப்போது திருமணம் செய்து கொள்ளப் போகிறாய் என இளம்பெண் அடிக்கடி கேட்டுள்ளார். இதனால் வெறுப்படைந்த சந்தோஷ் சாதியை காரணம் காட்டி அந்த பெண்ணை திருமணம் செய்ய மறுத்துள்ளார். 10 வருடங்களாக பழகிவிட்டு திருமணம் செய்ய மறுத்த சந்தோஷ் மீது பாதிக்கப்பட்ட பெண் கூடுவாஞ்சேரி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். மேலும் காதலன் சந்தோஷ் தன்னிடம் இனிக்க இனிக்க பேசிய ஆடியோவையும் ஆதாரமாக காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். நானு ஜெனி எல்லாரும் போலாம்னு சொன்னேன். அதான் சொல்றேன், எனக்கு கடுப்பாயிருச்சு. இந்த நம்மளே தனியா போலாம் கூட இதான் என்ன பட்டாளத்தை கூட்டு தோணுச்சு. ஆனா நீ அதுக்கப்புறமும் ஒண்ணு கேட்டியே, நம்ம தனியா போயிடலாம், அவங்க எல்லாம் தனியா விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப கூட பிரீத்தியும் ஜெனி விமல் எல்லாருமே சொன்னாங்க அவங்க கூட எல்லாம் போகாத. உன்னை நம்பினதுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டேன். ஏன் அப்படி சொல்ற? இல்ல கரெக்டா டைம் நீ சென்னை வந்த நானும் கரெக்டா ஊருக்கு வந்தேன். பாரல வந்து இல்லன்னா நிஜமா சொல்ல இன்னைக்கு நீயும் சரி நானும் சரி 2 பேரும். ஆனால் புகாரை பெற்றுக்கொண்ட போலீசார் விசாரணை நடத்தப்படாமல் இழுத்தடித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த இளம்பெண் மற்றும் அவரது உறவினர்கள் காவல் நிலையம் முன்பு தர்ணாவில் ஈடுபட்டனர். பின்னர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய கூடுவாஞ்சேரி உதவி ஆணையர் ஜெயராஜ் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இந்த சம்பவத்தால் கூடுவாஞ்சேரி காவல் நிலைய வளாகத்தில் சில மணி நேரம் பரபரப்பு நிலவியது.